ரஷ்ய அதிபர் தேர்தல் அது முடிஞ்சிருச்சு. புட்டின் அவர்கள் தான் மறுபடியும் ரஷ்யாவினுடைய அதிபராக பதவியேற்றிருக்கிறார். 2024 2030 வரை புட்டினை அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகளுக்கு எல்லாருக்கும் உண்மை புரிஞ்சிருச்சு. ஆனால் மேற்குலக நாடுகள் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எலெக்ஷன் நடைபெறாமலே இருந்திருக்கலாமே, 80% அதிகமாக வாக்குகளை பெற்றிருக்கிறார் புட்டின் அப்படிங்கிறத எப்படி நம்மளால் நம்ப முடியுது, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. புட்டின் அவர்கள் தான் அடுத்ததாக ரஷ்யாவினுடைய அதிபராக வருவார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மறுபடி அதுலேயும் ஒரு இக்கண்ணா வச்சு இதெல்லாம் சரியான தேர்தலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு புட்டின் அவர்களுடைய ஆட்டமும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறீங்க. எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட்டின் அவர்கள் அவருடைய பஃபர் ஜோன் அறிவிப்பு தான். உக்ரைன் ரஷ்யா இந்த யுத்தம் தாங்க 2 வருடத்துக்கு மேலாக இந்த யுத்தம் அப்படிங்கிறத வச்சு நிறைய உலக நாடுகள் அவங்களுடைய காய்நகரத்தில் செய்கிறாங்க, பணத்தை வாரி இறைக்கிறாங்க, ஆயுதங்களை வாங்குறாங்க, விற்கிறாங்க. பல உலக நாடுகளிடையே பல பிரச்சனைகள் உருவாகிறது, விவசாயிகளுடைய போராட்டம், பல நாடுகளும் ரிசெஷன் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டியும் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நாமளும் வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கோம். ஆனால் கடைசியாக வந்திருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய இந்த அறிவிப்பின்படி ஒரு பஃபர் ஜோன் அப்படிங்கிறது உருவாக்கலாம். இந்த பஃபர் ஜோன்லேருந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி, நீயும் அடிக்கக்கூடாது நானும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணைக்கு வந்து நிற்கிறாங்க புட்டின் அவர்கள். சரி, இப்படி ஒரு பஃபர் ஜோனை உருவாக்கினா நல்லது தானே விக்கி, யுத்தம் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் நடக்காது அப்படின்னு கேட்டால், எந்த இடத்துல பஃபர் ஜோன் கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போது ஃப்ரண்ட் லைனில் யார் அதிகமாக முன்னேறி வந்து நிற்கிறது? ரஷ்யா தான். ஸோ ரஷ்யா ரொம்ப தூரமாக முன்னேறி வந்துட்டாங்க. ஆப்திகா பகுதி, பாக்முத் பகுதியெலாம் பிடிச்சி ரொம்ப முன்னாடி வந்துட்டாங்க. உக்ரைன் அப்படிங்கிறது பல இடங்களிலும் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டது. ஸோ இந்த நேரத்தில் ஒரு பஃபர் ஜோனை கொண்டு வந்தாங்கன்னா, ரஷ்யாவினுடைய படைகள் எங்கே நிற்கிறாங்களோ அங்கே இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் பஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அடுத்ததாக யுத்தம் செய்ய வேண்டாம், 4 ரீஜனையும் அவங்க பிடிச்சாச்சு, 4 ரீஜனையும் எலெக்ஷன் வச்சாச்சு, அந்த 4 ரீஜனில் எலெக்ஷன் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்லியாச்சு. இதையும் தாண்டி பஃபர் ஜோனையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா, புட்டின் அவர்கள் இந்த யுத்தத்தை இனி யுத்தமே செய்யாமல் வென்று விடலாம். அதற்கான திட்டத்தை புட்டின் அவர்கள் வைத்திருக்கிறார். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி கியூபாவை பற்றி. ரொம்ப ரேராக தான் இந்த கியூபா பற்றியான செய்திகள் எல்லாமே வெளியாகும், நாமும் பார்த்துருக்கோம். ஆனால் கியூபாவில் இன்றைக்கி நிறைய பேர், 100க்கும் அதிகமான நபர்கள் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டை நடத்துகிறாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது தான். பொருளாதார சுணுக்கம் ரொம்ப பெரிய அளவில் வாட்டி வதைக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் தெரியும் கியூபாவில் எந்த மாதிரியான அரசாங்கம் நடந்துட்டு இருக்குன்னு. பட் அந்த அரசாங்கத்தை மீறி இப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடைபெறுவது அப்படிங்கிறது கியூபாவினுடைய சரித்திரத்தில் இது ரொம்ப ரேராக தான் நடக்கும். அப்படி ஒரு ஈவெண்ட் இப்போ நடந்திருப்பதாகவும், சீக்கிரமாக இந்த ப்ரொட்டஸ்ட் பெரிய அளவில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு முன்னாடி கியூபாவினுடைய அரசாங்கம் இதை தடுத்து நிப்பாட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் வாரில் காசாவினுடைய பகுதியில் மிகப்பெரிய அளவில் பட்டினி சாவுகள் அதிகமாக வரப்போகின்றன என்கிற தகவல் இன்னைக்கு உலக நாடுகளிடையே ஒரு அலாமா மாறி இருந்தாலும் அதை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அமெரிக்காவினுடைய சிட்டிசன்ஸ் ஹைத்தியில் இருந்த எல்லாருமே இப்போது அமெரிக்காவுக்கு திரும்ப வரவழைக்கப்படுகிறார்கள் என்கிற தகவல். ஹைத்தியில் மேலும் பிரச்சனைகள் சிக்கலாய் கொண்டு தான் இருக்கிறது. பார்பிக்யூ அப்படிங்கிற அந்த ஒரு தலைவர் செய்கிற வேலையால் ஒரு இனப்படுகொலையே நடைபெறலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. இஸ்ரேல் ஹமாஸ் போரை பொறுத்த வரைக்கும் அது இஸ்ரேல் ஹமாஸை மட்டும் பாதிக்கலை, காசாவை மட்டும் பாதிக்கலை, பாலஸ்தீனத்தை மட்டும் பாதிக்கலை, மிடில் ஈஸ்ட்டை மட்டும் பாதிக்கலை, அது நிறைய ஊரை பாதிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஜோர்டான், எகிப்து இப்படின்னு சொல்லி பல நாடுகளை பாதிச்சிருக்கு டைரெக்டாக. இன்டைரக்டாக இந்தியா வரை அது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த அமெரிக்க தேர்தலுக்கு பிறகும் நடந்தது என்றால், டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்ரேலினுடைய கை ஓங்கலாம். அப்படி ஓங்கும்போது எகெயின் இந்த பிரச்சனை இன்னும் மிடில் ஈஸ்ட்டுக்கு பரவலாம். அப்படி பரவியது என்றால் அது உலக நாடுகளுக்கு அடுத்த ஆபத்தாக மாறலாம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம ஊரில் நம்ம வீட்டுக்கிட்ட யாராவது டாக்ஸி டிரைவர்ஸ் இருக்காங்க, உபர், ஓலா போன்ற டாக்ஸி டிரைவர்ஸ் அந்த மாதிரியான நிறுவனங்கள் கீழே அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் இதே மாதிரி தான் ஒரு டாக்ஸி டிரைவர்ஸ் யூனியன் அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8000க்கும் அதிகமான டாக்ஸி டிரைவர்ஸினுடைய ஒரு யூனியன். அவங்கள வந்து டிக்ளேர் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி அவங்களுக்காக ஒரு சட்ட நிபுணர்கள் அடங்கிய ஒரு குழு. அந்த குழு உபருக்கு எதிராக என்ன செய்கிறாங்க,
மிகப்பெரிய ஒரு வழக்கை தொடர்கிறார்கள். ஆஸ்திரேலியாவுக்குள்ள இந்த மாதிரி உபர்லாம் வந்த பிறகு எங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, எங்களால் சரியாக காசு சம்பாதிக்க முடியலை, எங்கள் காசையும் சேர்த்து அவன் ஆட்டை போட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுது. அந்த வழக்கில் உபரும் பெரிய அளவில் போராடி பார்த்தாங்க. இப்போ கடைசியாக அந்த 8000 நபர்களை சார்பாக போராடிய அந்த சட்ட குழு இருக்குல்ல, அவங்களுக்கு ஆதரவான தீர்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 178 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற இழப்பீடை உபர் அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸி டிரைவர்ஸுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இது ஒரு பெரிய இழப்பீடு தான். பட் இந்த செய்தியை இங்கே சொல்றதுக்கான காரணம், இதே மாதிரி நம்முடைய அப்பாவும் நம்முடைய கணவனும் நம்முடைய குழந்தைகளும் இல்லாட்டி யாரோ ஒரு சில நபர்கள் கார்ப்பரேட்டுகளால் என்ன செய்யப்படுகிறார்கள், சுரண்டப்படுகிறார்கள். ஸோ அவங்களுக்கு எதிராக இப்படிலாம் தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டெமோ, அட்லீஸ்ட் ஒரு ப்ரூஃப் இருக்கணும் பார்த்தீங்களா, நாளைக்கு நாம் திரும்ப ஏதாவது யோசிப்பதற்கு. அதுக்காக தான் இந்த நியூஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். 464 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான பாண்ட், இந்த பாண்டுக்கு நிகரான ஒரு தொகையை இப்போதைக்கு ட்ரம்ப் அவர்களால் கொண்டு வர முடியாதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய வழக்கில் ஒரு பெரும் ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. ட்விஸ்ட் அப்படின்னு சொன்ன பிறகு தான் தமிழக அரசியலில் ஏற்பட்ட ட்விஸ்ட். அதிமுகவும் பாமகவும் ஒன்றிணைவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிஜேபியும் பாமகவும் ஒன்றிணைகிறார்கள் அப்படிங்கிற தகவல் அரசியல் புயலாக மாறி நிற்கிறது. அடுத்த வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் லீடர்ஸ் புட்டின் அவர்களுக்கு எதிரான சொன்ன கருத்துக்கள் அப்படிங்கிறத புட்டின் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னா, இவனுங்க எப்பவுமே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜஸ்ட் லைக் தட் லீவ் பண்ணி போயிட்டே இருக்காரு. அடுத்த கட்ட அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார். வாரில் ரஷ்யாவினுடைய வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு வருகிறது. உக்ரைனுடைய தோல்வியை மறைப்பதற்காக பல உலக நாடுகள் ஒன்றிணைந்து ரஷ்யாவினுடைய அதிபர் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய செய்தி தொடர்பாளர் வழியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. காசாவை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி தான், அங்கே பெரிய அளவு பசி பட்டினி அப்படிங்கிறது வரப்போகுது. 2 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளில் 3இல் 1 குழந்தைக்கு சரியான சத்து உணவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். அந்த குழந்தைகள் எல்லாமே இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி யுஎன் ஃபுட் ஏஜென்சி அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. பிரெயின் இன்ஜுரி அப்படிங்கிறது இருந்துச்சா யாருக்கு, இந்த ஹவானா சிண்ட்ரம் அப்படின்னு இருக்குல்ல, தூரமாக ஏதோ கேட்குற மாதிரி இருக்கும். அதுவும் குறிப்பாக அமெரிக்க தூதரகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் அந்த இந்த ஹவானா சிண்ட்ரம் அப்படிங்கிறவங்கள ரொம்ப பெரிய அளவில் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகிறார்கள். கடைசியாக அவங்களுக்கு பிரெயின் டேமேஜ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி அவங்களுக்கு அந்த குரல் கேட்குது, எப்படி அந்த சப்தம் கேட்குது, ஏன் இந்த ஹவானா சிண்ட்ரம் அப்படிங்கிறது வருது, இன்னைக்கும் யாராலையும் சொல்ல முடியாத ஒரு மர்மம் முடிச்சுதான். பஃபர் ஜோன் அறிவிப்பு உக்ரைனை கோபப்படுத்தியிருப்பதாகவும் ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த பஃபர் ஜோன் அறிவிப்பை நிராகரித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பல மாதங்களுக்கு பிறகு ஜோ பைடன் அவர்களும் நெதன்யாகு அவர்களும் பேசி கொண்டார்கள் அப்படிங்கிற தகவல். இந்த யுத்தம் தொடங்கி ஃபுட் அப்படிங்கிறது சரியாக அந்த மக்களுக்கு போய் சேரலை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பசியால் துடித்து சாகிறார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் கேட்ட பிறகு கூட ஜோ பைடன் அவர்கள் நெதன்யாகு அவர்களுக்கு கால் பண்ணவே இல்லை. இப்போ கடைசியாக கால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது பார்த்தீங்களா. யூகே இமிகிரேஷன் டு இஸ்ரேல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40% அதிகரித்திருப்பதாக 2024 சர்வே சொல்லுகிறது. காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் நிறைய விதமான நபர்கள் என்ஜிஓக்கள்லாம் சேர்ந்து 14,000க்கும் அதிகமான ஷூஸை கலெக்ட் பண்ணி அவ்வளவு குழந்தைகள் முதியோர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி உலகத்தினுடைய ஈர்ப்பை கொஞ்சம் கவர்ந்து வருகிறார்கள். பார்க்கலாம் அவங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி. தென்கொரியாவுக்கு எதிராக சீனாவினுடைய மிகப்பெரிய ஒரு காய் நகர்த்தல் செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ரஸி சுமிட் அப்படிங்கிறத கூட்டுறாங்க சவுத் கொரியா. அதற்கு தைவானை அழைத்திருக்கிறார்கள். அதை எப்படி நீ அழைக்கலாம், அது ஒரு நாடை அங்கீகரித்து நீ அதை அழைத்தது அப்படிங்கிறது பெரும் குற்றம். எனவே உனக்கு எதிரான கருத்துக்களை நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லி தென்கொரியாவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி வருகிறது சீனா. ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். எத்தனை செய்திகள் அப்படின்னு சொல்லி யாராவது கவுண்ட் பண்ணி கீழே சொல்கிறீங்களா? எஸ்பிபி மூச்சு விடாமல் பாடினாரோ என்னமோ, நான் மூச்சு விடாமல் செய்திகள் வாசிக்கிறேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.